நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃப்ராக்ஷன் அதை டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இவனை ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா? ஸோ 2t² + 7t + 6 டிவைடட் பை 2t² + 9t + 9 multiplied by 3t² plus 18t plus 27 divided by t² plus 5t plus 6. ஓகேவா? டென்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்மில் பாருங்களேன், எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ அவங்கள வெளில எடுக்க போகிறோம். ஸோ இட் வில் பி 2t² plus 7t plus 6 divided by 2t² plus 9t plus 9 multiplied by 3 common எடுத்தா t² plus 6t plus 9 divided by t² plus 5t plus 6. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். 2t² plus 7t plus 6. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அவங்களே கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ எந்த நம்பரை 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். 4 3s are 12, ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. ஸோ இந்த நம்பர் தான். ஸோ முன்னாடி 2 இருக்கிறதுனால எப்படி எழுதணும்னா 2t plus 4 and 2t plus 3. ஓகேவா? ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது என்னது? டிவைட் பை டி, கீழே உள்ள டேர்ம் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். t² 2t² plus 9t plus 9. ஸோ கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் 18. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். 6 3s are 18, ஆட் பண்ணால் 9. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால 2t plus 6 and again 2t plus 3. ஓகேவா? ஸோ அடுத்த டேர்மில் இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். இந்த உள்ள t² plus 6t plus 9 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ 3 3s are இல்லையா? ஸோ t plus 3 into t plus 3. ஃபைன். ஸோ ஃபைனலாக டினாமினேட்டரில் இருக்க டேர்மே எடுத்துக்க போகிறோம். t² plus 5t plus 6 மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5 வரணும். அப்போ 2 3s are. ஸோ t plus 2 t plus 3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ காமனாக இருக்க டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? t plus 3 t plus 3. ஓகே. அப்புறம் 2t plus 3 2t plus 3. ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 2t plus 4. இது ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்தால் t plus 2 டிவைடட் பை 2t plus 6. இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. 2 எடுத்தால் t plus 3 மல்டிப்ளைட் பை 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? t plus 3 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? t plus 2. ஸோ t plus 2 t plus 2 கேன்சல் ஆகிடும். t plus 3 t plus 3 கேன்சல் ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 3. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும்.